மனிதன் மனிதனுக்கு சொன்ன நூல் திருக்குறள். கடவுள் மனிதனுக்கு சொன்ன நூல் பகவத்கீதை. மனிதன் கடவுளுக்கு சொன்ன நூல் திருவாசகம். சிவபெருமானுக்கு தன்னுடைய பொழுதை பயன்படுத்துவதற்கு தகுந்த நூல் திருவாசகம். திருவாசகத்தை சிதம்பரத்துக்கு வந்து தானே எழுதி வாங்கிக்கிட்டு போனார். அவரை வந்தா மனுஷங்கிட்ட போய் சொல்லாதீங்க, கேட்டுவிட்டு வேணும்டா இவனுக்குன்ட்டு போயிடுவேன். கடவுள்கிட்ட போய் சொல்லுங்க, உங்களுடைய குறைகள் தீர்த்து வைக்கப்படும். 16 இடத்துல விபூதி. உச்சந்தலை 1, நெத்தி 2, நெஞ்சில் 2. எத்தனை ஆச்சு? 1 2 3 4. இந்த தோள்பட்டைக்கிட்ட இங்கே மேல் கை, முழங்கைக்கு மேலே, மணிக்கட்டுக்கு மேலே 3. அதே மாதிரி இங்கே 3. எத்தனை ஆச்சு? 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 விழாவில் 12, 2 முழங்கால் 14, கழுத்து 16. இந்த 16 இடத்துல விபூதியை குழைச்சு பூசினா நோய் வராது, ஜலதோஷம் வராது, சந்தோஷம்தான் வரும். ஆண்டவனை அடைகிறதுக்கு 4 வழி. 1, கடவுள் அப்பா, நாம் பிள்ளை. இது திருஞான சம்பந்தர் ஒரு வழி. 2, கடவுள் தலைவன், நான் தொண்டன், நான் வேலைக்காரன், என் கடன் பணி செய்து கிடப்பதே. நாங்கள் இப்போ மாற்றிவிட்டோம், என் கடன் பணி செய்து கிடைப்பதேன்னு காலத்தில் மாற்றிவிட்டோம். அந்த காலத்தில் யோக்கியமாக இருந்த பொழுது என் கடன் பணி செய்து கிடப்பதே. கடவுள் தலைவன், நான் தொண்டன். 3வது, கடவுள் நண்பன், நானும் நண்பன், நான் செய்யும் துரிசிகளுக்கு உடனாகி இருப்பவன். அதனாலே அது சுந்தரமூர்த்தி சுவாமி தோழமை. 4வது, கடவுள் கணவன், நான் மனைவி. கடவுள் காதலன், நான் காதலி. அதுக்கு பேரு சன்மார்க்கம். அதுதான் மாணிக்கவாசக பெருமான். பழையாறையில் கோயில் கட்டப்பட்டதற்கு உண்ணாவிரதம் இருந்தவர் திருநாவுக்கரசு பெருமான். ஊரா புறப்படுறார். மனசுக்குள்ளே ஒரு எண்ணம், என்ன இருந்தாலும் நான் சமணத்துக்கு போயிட்டு வந்தவன். இந்த உள்ளுக்கு ஒரு எண்ணம் இருக்கும்ல, இவ்வளவு காலம் நான் அங்கே போயிட்டனே, அங்கே இருந்தனே, கடவுளே நான் என்ன இருந்தாலும் வேற கட்சியிலிருந்து இங்கே வந்தவன் தானே. எஸ்ஆர் தமிழன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, எல்லாருடைய திருவடிகளையும் வணங்கி இந்த உரையை தொடங்குகின்றேன். கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டில் ஒத்துழையாமையையும் உண்ணாவிரதத்தையும் பயன்படுத்தி வெற்றி கண்டவர் ஒருவர். அவருக்கு பெயர் திருநாவுக்கரசர். நம்புறீங்களா, நம்பலியா? இப்போ இந்த கதை வரப்போகுது. கதை வர்ற பொழுது அதை சொல்கிறேன். பகவத்கீதை இது கண்ணனுடைய கோயில். உலகளாவிய நூல் பகவத்கீதை. மனிதன் மனிதனுக்கு சொன்ன நூல் திருக்குறள். கடவுள் மனிதனுக்கு சொன்ன நூல் பகவத்கீதை. மனிதன் கடவுளுக்கு சொன்ன நூல் திருவாசகம். கடவுள் வந்து எழுதி வாங்கி கொண்டு போன நூல் திருவாசகம். மனோன்மணியம் பாடிய பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை எழுதுகிறார், தமிழ்த்தாயே உன் பெருமையை யார் அளப்பார்கள்? உன்னுடைய திருவாசகத்தை சிவபெருமான் நேரிலே வந்து எழுதி கொண்டாராமே. ஏன் எழுதி கொண்டார்? உலகம் அழிந்து விடும், எல்லாம் ஒடுங்கி விடும், நம்ம மட்டும் பாக்கி நிற்போம். நம்ம பாக்கி நிற்கிற பொழுது நமக்கு பொழுத போக்குறதுக்கு தப்பு, பொழுத பயன்படுத்துவதற்கு. பொழுத போக்கப்படாது, பொழுத பயன்படுத்தணும். இந்த செல்லுக்கு முன்னால் உட்கார்ந்தா பொழுது போயிடும். நல்ல திருக்குறளை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு படித்தா பொழுது பயன்படும்.
சிவபெருமான் நினைச்சாராம் பொழுதை பயன்படுத்தணும்னா என்ன செய்யலாம், எல்லாம் ஒடுங்கிரும். உலகம் அழிகிற பொழுது இந்த மண் தண்ணிக்குள்ளே போயிடும். நமக்கு என்னைக்கு இருந்தாலும் வேணே சுனாமி தான், ஞாபகம் வச்சுங்க. ஒரு காலத்தில் உலகம் அழிகிற பொழுது கடல் பொங்கும், இந்த மண் போயிடும். ஆமாம், கடல் தண்ணி என்னாகும்? கடல் தண்ணிக்குள்ளே இருக்கிற வடவாமுகாக்கினி அப்படிங்கிற அக்கினி கடல் தண்ணியை உறிஞ்சிப்படும். அக்கினி மட்டும் இருக்கும். அக்கினியை காற்று அணைச்சிப்படும், காற்று மட்டும் இருக்கும். காற்று ஆகாசத்தில் சேர்ந்துடும், ஆகாசம் மட்டும் இருக்கும். ஆகாசம் என்னைக்கும் இருக்கும், அதுக்கு அழிவு கிடையாது. அதுக்கப்புறம் திரும்ப உலகம் உண்டாகிற பொழுது ஆகாசத்தில் இருந்து காற்று வரும், காற்றிலிருந்து அக்கினி வரும், அக்கினியில் இருந்து தண்ணி வரும், தண்ணியில் இருந்து மண் வரும், மண்ணில் இருந்து மனுஷன் வருவான். இந்த மண்ணுக்கும் மனுஷனுக்கும் தான் தொடர்பு. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீதும் மண்ணுக்கு ஆசை. ஆடி அடங்குவது தோற்றமடா, கடைசி அங்கே தானே போய் சேர போகிறோம். இந்த மண் என்ன, கடவுள் கடைசி காலத்தில் சிவபெருமான் தனியாக நிற்பாராம், எல்லாம் ஒடுங்கிரும் அவருக்குள்ள. அப்போ நினைச்சாராம், நமக்கு பொழுதை பயன்படுத்துறதுக்கு ஒரு நூல் வேணும். எந்த நூல் தேவலை? திருவாசகம் தேவலைன்னாராம். சிவபெருமானுக்கு தன்னுடைய பொழுதை பயன்படுத்துவதற்கு தகுந்த நூல் திருவாசகம். திருவாசகத்தை சிதம்பரத்துக்கு வந்து தானே எழுதி வாங்கிக்கிட்டு போனாராம். சிவபெருமானே வந்து எழுதினாராம். ஒரு பெரியவர் அழகா சொல்லுவார், ஏன் சார் அவரே வந்து எழுதினார், ஒரு ஆள் விட்டு எழுதப்படாது? ஆள் விட்டு எழுதினா தப்பாக போயிடும். நம்மால் தான் தப்பு விடுறதில்ல, பெரிய ஆள் இல்லை. கோவலன்னு எழுதுறான்னா கேவலன்னு எழுதிவிட்டேன். வாத்தியாருக்கு கோபம் வந்துருச்சு, ஏண்டா காலை ஒடிச்சேன்னார். காலை ஒடிச்சு விட்டான்ல, கோவலனை கேவலன் ஆக்கி விட்டான்ல, ஏண்டா காலை ஒடிச்சே. பையன் விவரம், கண்ணகியை விட்டுட்டு மாதையை வீட்டுக்கு போனான்ல, அதான் சார் காலை ஒடிச்சு விட்டேன். வாத்தியார் பார்த்தாரு, இனிமேல் நானும் கேவலன்னே எழுதுறேன்டா. சிலப்பதிகாரம் என்னத்துக்கு ஆகிறது? சிவபெருமான் கடைசி காலத்தில் எழுதி வாங்கி கொண்டார், தானே எழுதினார். கடையூழி வருந்தனிமை கழிக்க அன்றோ அம்பலத்துள் உடையார் உன் வாசகத்தில் ஒரு பிரதி கருதினதே. மனோன்மணியம் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை, உங்கள் MDT காலேஜ் மறக்க முடியுமா? பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை எழுதுகிறார், கடை ஊழி வரும் தனிமை கழிக்க அன்றோ அம்பலத்துள் உடையார் உன் வாசகத்தில் ஒரு பிரதி கருதினதே. அந்த திருவாசகம் அவ்வளவு பெரிய நூல். அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ரெவரண்ட் ஃபாதர் G.U. போப் இருந்த பகுதி இந்த பகுதி. மறக்கவே முடியாது. திருநாவுக்கரசர் 2 செயல்களை சாதித்தார். ஒன்று உண்ணாவிரதம், இன்னொன்று ஒத்துழையாமை போர். 2ஆலும் வெற்றி கண்டார். மகாத்மாவுக்கு முன்னோடி பகவத்கீதையை பற்றி சொல்ல வந்தேன், அது எங்கேயோ போயிடுச்சு பேச்சு. பகவத்கீதை, கீதை எத்தனை ஸ்லோகம்? கிட்டத்தட்ட 700 ஸ்லோகம். நான் முழுக்க படிச்சிருக்கேன், ஆசையினால் படித்தேன். எனக்கு வடமொழி தெரியாது, தமிழில் தான் எல்லாரும் கீதையை கொண்டு வந்துட்டாங்கல்ல. திலகரில் ஆரம்பித்து கண்ணதாசன் வரைக்கும் வந்துடுச்சு. கீதையை படித்தேன். கீதையில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்கு? ஒன்று சொல்லியிருக்கு, எல்லா தர்மங்களையும் என்னிடம் விட்டுவிடு, உன் கடமையை செய், பலனை பற்றி கருதாதே. புரியுதா? சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் வரஜ, எல்லாவற்றையும் விட்டுவிடு, என்னை சரணடைவாயாக, உன்னை நான் பாவங்களிலே இருந்து காப்பாற்றுகிறேன். உன் கடன் பணி செய்வது. எங்கேயோ கேட்டாப்பில் இருக்கா?
கடமையை செய், பணியை பலனை பற்றி கவலைப்படாதே. டூ யுவர் டியூட்டி, ரிசல்ட் அப்பான் காட். உன் கடமையை செய், பலனை பற்றி கவலைப்படாதே. இது கீதை. 700 சுலோகத்துக்கும் சுருக்கம் நான் சொல்லலை, மகாகவி பாரதியார் சொன்னார். செய்தல் உன் கடனே, அறம் செய்தல் உன் கடனே, அதில் எய்துறும் விளைவினில் எண்ணம் வைக்காதே. உன் கடமையை செய், பலனை பற்றி கருதாதே. சார் இன்னும் சுருக்கமாக சொல்லுங்க சார். பக்தி பண்ணி பிழைக்கச் சொன்னான், பலனை எண்ணாமல் உழைக்கச் சொன்னான். இதெல்லாம் பாரதி. பக்தி பண்ணி பிழைக்கச் சொன்னான், பலனை எண்ணாமல் உழைக்கச் சொன்னான். உன் கடமையை செய், பலனை பற்றி கருதாதே. இவ்வளவு நேரம் பேசினனே, அப்பர் சுவாமி ஒரு வரியில முடிச்சு விட்டார். திருக்குறள் பிறந்த நாடு ஒரு வரியில முடிச்சு விட்டார். என் கடன் பணி செய்து கிடப்பதே. அது என்ன சார் கிடப்பது? ஏன் இருப்பதேன்னு சொல்லி இருக்கக்கூடாது? கிடப்பதுன்னா தெரியுமா? அந்த ஆள் மயக்கம் போட்டு கிடக்கிறானுங்கிறேன், மயக்கம் போட்டு இருக்கிறான்னு சொல்றேன். தன்னனப்பு இல்லாம கிடக்கிறான், தன்னை பற்றி எதுவும் தெரியாம கிடக்கிறான். உன் கடமையை செய், பலனை பற்றி கருதாமல் கிட, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். 700 சுலோகங்களை வடித்து ஒரே வரியில் கொடுத்தவர் ஒருவர். அவருக்கு பெயர் நாவுக்கு அரசர், திருநாவுக்கரசர். நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன். சிவபெருமான் யாரு? நம்ம கடப்ப மாலையை சூடிய முருகனை பெற்ற அம்பாள் பராசக்திக்கு கணவன். அடேங்கப்பா, முருகன் கடப்ப மாலை போட்டிருப்பார்ல, கடப்ப மாலை யாரு கொடுத்தா? நம்ம கொடுத்ததான். நம் கடம்பனை, நம்ம முருகனை நாம் கொடுத்த கடப்ப மாலை. திருநாவுக்கரசருக்கு முருகன் மேல அவ்வளவு ஆசை. நம்ம வள்ளி கணவன் முருகனுக்கு அப்பா தான் எங்கள் சிவபெருமான். இதப்பட்டிருக்கு. சிவபெருமானுக்கு இன்ட்ரோடக்ஷன் எப்படி தெரியுமா? கள்ளி முதுகாட்டில் ஆடி கண்டாய், காலனையும் காலால் கடந்தான் கண்டாய், புள்ளி உலை மானின் தோளான் கண்டாய், புலி உரி சேராடை புனிதன் கண்டாய், வெள்ளி மிளிர் பிறை முடிமேல் சூடி கண்டாய், வெண்ணீற்றான் கண்டாய், நம் செந்தில் மேய வள்ளி மணாளர்க்கு தாதை கண்டாய். நம்ம திருச்செந்தூர்ல இது எப்படி இருக்கு? எவ்வளவு உரிமை பாருங்க ஐயா. நம்ம திருச்செந்தூர், திருநெல்வேலிக்காரங்களும் தூத்துக்குடிக்காரங்களும் எங்க திருச்செந்தூர் அப்படிங்கிற ஊரை நம்ம திருச்செந்தூர்னு எல்லாருக்கும் பொதுவாக்கி உரிமையோட பாடினவர் திருநாவுக்கரசர். நம் செந்தில் மேய, ஏன் ஒரு நம் வருது? வந்திருக்க. நம் செந்தில் மேய வள்ளி மணாளர்க்கு தாதை கண்டாய், மறைக்காட்டுரையும் மணாளன்தானே. மறைக்காடுன்னா எந்த ஊரு? வேதாரண்யம். அந்த திருநாவுக்கரசரை இன்றைக்கு நாம் முழுவதுமாக சிந்திக்கப் போகிறோம். நேத்திக்கு நம்ம எங்கே நிறுத்தினோம்? திருநாவுக்கரசு பெருமான் கூற்றாயினவாறு பாடினார். திருவதிகை வீரட்டானம் வைத்து வழி போயிற்று. பெருமானே, நான் சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன். தமிழையும் மறக்கல, இசையையும் மறக்கல. பின்னால தமிழை மறந்துட்டாங்க, இசையை பிடிச்சிக்கிட்டாங்க. ஒரு கியாப்பே விஸ்வநாதன் வந்தார். தமிழில் 11,991 வகை பண்கள் இருக்கின்றனர். எல்லாரும் கேட்டான், தமிழ் கருவி இருக்கான்னா. தமிழ் கருவி இருக்கு. என்ன கருவி? தமிழ்ல 3 வகை கருவி. 1 தோல் கருவி, முழவு. 2 துளைக்கருவி, குழல். 3 நரம்பு கருவி, யாழ். இந்த 3 தமிழ் கருவின்னு எங்க சொல்லி இருக்கு? முழவு, குழல், யாழ் 3லையும் தமிழுக்கே உரிய சிறப்பெடுத்து லகரம் இருக்கு. தமிழ் கருவி. இங்கிலீஷ்ல லா கிடையாது. காலை பொழுதில் மாலை வந்ததுன்னா அங்கே காலை பொழுதில் மாலை வந்ததுன்னு நம்ம டிவிக்காரன் பேசுகிறாப்பில் பேச வேண்டியதுதான். ஒரு எள்ளு தான் அங்கே இருக்கு.
இது மாதிரி இல்லா மடக்கினாள்லா நல்லா மடக்கினாள்லா இது கிடையாது. குழல் முழவு யாழ் எல்லாத்திலையும் தமிழுக்கே உரிய கருவி சிறப்படுத்த லகரம் இருக்கிறது என்று நிரூபித்தது. சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசைபாடல் மறந்தறியேன், நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன். நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் ஏய்யா உன்னை மறந்திருக்கனா? வாழ்க்கையில் சிறப்பு என்ன தெரியுமா? கடவுளோடு பேசுவது. மனுஷனோட பேசுறதை விட கடவுளோடு பேசுவது இனிமையானது. குறை வந்தா மனுஷங்கிட்ட போய் சொல்லாதீங்க, கேட்டுவிட்டு வேணும்டா இவனுக்குன்ட்டு போயிடுவேன். கடவுள்கிட்ட போய் சொல்லுங்க, உங்களுடைய குறைகள் தீர்த்து வைக்கப்படும். எப்படி பேசுறாரு பாருங்க. தமிழ் என்னங்கிறீங்க? கடவுளோடு பேசிய பேச்சு. கடவுளோடு பேசிய பேச்சு அதான் தேவாரம், அதுதான் திருவாசகம், அதுதான் திருவாய்மொழி. சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன் நாமம் என் நாவில் மறந்தறியேன். உலந்தார் தலையில் பலி கொண்டுழல்வாய், உடல் உள்ளுரு சூளை தவிர்த்தருளாய். ரொம்ப வலிக்குது, வைத்த வலிக்குது, எப்படியாவது தீர்த்துப்படு. உடலுள்ளுரு சூளை தவிர்த்தருளாய். அளந்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. அந்த வயிற்று வலியில பாட்டு அப்படி கொட்டுது. சிவபெருமான் தமிழுக்கு இணங்கி வருவார். தெரியுமா உங்களுக்கு? தமிழ் பாடிட்டீங்கன்னா சிவபெருமான் உங்க மடியில் வந்து உட்கார்ந்துக்குவார். மறக்காதீங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு நீ தமிழால பாடு அப்படின்னு கேட்டவர் சிவபெருமான். எந்த சாமியாவது வந்து என்ன லத்தீனில் பாடு, என்ன இங்கிலீஷில் பாடு, என்ன சமஸ்கிருதத்தில் பாடு, என்ன ஹிந்தியில் பாடு கேட்டிருக்க ஐயா? சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயார். மற்ற நீ வன்மை பேசி வன்றொண்டன் என்னும் நாமம் பெற்றனை, நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பில் மிக்க அர்ச்சனை பாட்டேயாகும். ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயார். வேதங்கள் இவரை பாடுகின்றன, இவர் என்ன தமிழால பாடுன்னு கேட்கிறார். முடிச்சாரா? வயிற்று வலி சரியா போச்சா? மகிழ்ச்சியா இருக்காரா? ராஜா மகேந்திரவர்ம பல்லவன், நரசிம்மவர்ம பல்லவ சக்கரவர்த்தியினுடைய அப்பா, காஞ்சிபுரம். அவன்தான் சமணன். அங்கிருந்து ஆள் விட்டாச்சு. அதென்ன இவர் மாறி போயிட்டாரு? சைவத்தில் இருந்து சமணத்துக்கு இவர் மாறின பொழுது கேட்கறதுக்கு நாதி இல்லை. சமணத்தில் இருந்து சைவத்துக்கு மாறினாரு அப்படின்ன உடனே ராஜா ஆள் விட்டுட்டான். கூட்டிட்டு வந்தாள கூப்பிட்டாங்க. நான் வரமாட்டேங்கயா, எனக்கு ராஜா என்னத்துக்கு? துறவிக்கு வேந்தன் துரும்பு. பட்டணத்து சாமி எல்லாத்தையும் திறந்து கட்டுன கோவணத்தோட சுடுகாட்டில் படுத்து கிடந்தாராம். அந்த ஊர் ராஜா வந்தானா, என்னைய செட்டியார, எங்களுக்கு கடன் வேணும்னா உங்ககிட்ட வந்து கேட்பான். நீ இப்படி சன்னியாசியா படுத்து கிடக்கிறிய, என்னத்தை சாதிச்ச? பட்டணத்து சாமி சொன்னாராம், நீ நிற்கிற, நான் படுத்து கிடக்கிறேன். இல்லைன்னா ராஜாவை கண்டா எந்திரிக்கணும் இல்லையா? இடுப்பில் துண்டை கட்டிக்கிட்டு நிற்கணுமே. போடா, நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? துறவிக்கு வேந்தன் துரும்பு. நாம் வரமாட்டேன் போ. நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நடலை இல்லோம், ஏமாப்போம், பிணி அறியோம், பணிவோம் அல்லோம், இன்பமே எந்நாளும் துன்பம் இல்லை. அதை எப்படி பிரிக்கணும் தெரியுமா? இன்பமே எந்நாளும், எந்நாளும் துன்பம் இல்லை. அந்த எந்நாளுங்கிறது சிங்க பார்வை. சிங்கம் இப்படியும் பார்க்கும், பின்னாலையும் பார்க்கும். இன்பமே நடுவில் வைக்கிறாரு பாருங்க. எந்நாளும் இன்பமே, எந்நாளும் துன்பம் இல்லை. இன்பமே எந்நாளும் துன்பம் இல்லை. நம்மால் கேட்பான், இன்பம்னா இன்னொரு பகுதி துன்பமாய் இருக்குமே கேட்பானா இல்லையா? ஒரு நாணயத்தில் ரெண்டு பக்கம் இருக்குல்ல. இன்பம் எவ்வளவுக்கு இருக்கோ வாழ்க்கையில் துன்பம் அவ்வளவுக்கு இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ. சிவபெருமானை கும்பிட்டினா இன்பமே தேற்ற ஏகாரம், எந்நாளும் துன்பம் இல்லை.
பாடினாரா, வந்தவன் காலில் விழுந்தான். சாமி, கூட்டிகிட்டு போகலைன்னா என் கழுத்து போயிடும். அப்படியா, சரி வர்றேன் வா. அதுதான் கருணை. ராஜாட்ட போயிட்டார். இவர் போக வேண்டிய அவசியம் இல்லை. ராஜாட்ட போய் நிற்கிறார். அவன் என்னென்னமோ சொல்லி பார்த்தான், கவலையே கிடையாது. இது கம்பீரமாக நிற்கிறார். கிட்டத்தட்ட வயசு 56 வயசு, ஒரு உத்தேச கணக்கு. ஆனால் ஒரு 5 வருஷம் முன்ன பின்ன இருக்கலாமே தவிர மற்றபடி சரியாக இருக்கும். அவர் பிறந்தது எந்த வருஷம்னு நேற்று சொன்னேன், யாருக்காவது ஞாபகம் இருக்கா? 575. நேற்று நான் சொன்னேன் கிபி 575. இப்போ 56 வயசு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. பாதி கிணறு தாண்டியாச்சு. பார்த்தான், இவர் பண்ணது தப்பு. என்ன செய்யலாம்? சமணர்கள் சொன்னார்கள், நீற்றறையில் தூக்கி போடு. அங்கதான் சமணம். வர்த்தமான மகாவீரர் கருணை கடல். இந்த பின்னால வந்தான் பாருங்க, இவங்க பூரா மதத்தை வச்சு அரசியல் உண்டாக்கி ஆட்சியை பிடிச்சி மதத்தை கெடுத்து விட்டாங்க. எல்லா மத தலைவர்களும் கும்பிடத்தக்கவர்கள். மதவாதிகள், சமயவாதிகள் தத்தம் மதங்களை அமைவதாக அரற்றி மலைந்தனர். திருவாசகம் மாணிக்கவாசக சுவாமி. என்ன பண்ணா? நீற்றறையில் தூக்கி போடு. கருணை கடலான மகாவீரர் கற்பித்து கொடுத்த சமணம். ரோட்டில் போகிற பொழுது எது புழு பூச்சி இருந்தால் மிதிச்சிடப்படாதான். அதுக்காக மயிர்பீலியை வச்சு கூட்டிக்கிட்டே போகிற சமயம். கும்பிடணுமா இல்லையா? அவங்களை விளக்கை ஏற்றி வைக்கப்படாதான். விட்டில் பூச்சி விழுந்து செத்து போயிடுமா, அதுக்காக விளக்கை ஏற்றக்கூடாது அப்படின்னு சொன்ன சமயம் அது. அங்கே இவன் என்ன பண்ணுறான்? ஒரு ஆளை தூக்கி உசுரோட நீற்றறையில் போடுங்கிறான். அப்போ அந்த சமண சமயத்துக்கும் இந்த பயல்களுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவனெல்லாம் பெயரால் சமணர்களே தவிர பெருமையால் சமணர்கள் அல்ல. சரி, நீற்றறையில் போடு. அப்படியே கொதிக்குது. சுண்ணாம்பில் தண்ணியை ஊற்றி பார்த்துருக்கீங்களா? தலை தலைன்னு கொதிக்கும். சுண்ணாம்பு அறை. அந்த காலத்தில் இந்த கட்டடம் கட்டுறதுக்கு சுண்ணாம்பு தான் பயன்படுத்தினாங்க. சுண்ணாம்பு அறை கொதிக்குது. சாமியை தூக்கி உள்ளே போட்டாங்க. எக்கேடும் கெட்டு போகட்டும். 7 நாளைக்கு கதவை திறக்காத. 7 நாள். நம்ம இங்கே பேச்சு 7 நாள் மறக்காதீங்க. இன்னைக்கு 3வது நாள். சப்தாகம், வடமொழியில் சப்தாகம்னு சொல்லுவாங்க. இசை 7 தானே. 7 இசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய். அது மாதிரி 7 நாள் உள்ள போட்டாச்சு. 7வது நாள் திறந்து பார்த்தா எலும்பு கூட இருக்கப்படாது. நிமிந்து பார்த்தா சாமி கம்பீரமாக நிற்கிறாரு. நம்ம அரசியல்வாதிகள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா எப்படி ஒரு 10 கிலோ கூடி போகுதோ, அந்த காலத்தில் ஜெயில் கஷ்டம். இன்னைக்கு ஜெயில் ரொம்ப வசதி. நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை சொல்லுவார், எல்லோரும் தேசபக்தர் இந்த நாடில். எத்தனையோ சிறைவாசம் இனிதாய் காண்பார். சிறைவாசம் இனிமையா இருக்குமா? சொல்லாலும் பொருளாலும் விளக்க ஒண்ணா துன்பமெல்லாம் சிறைவாசம் அந்த காலம் பார். கம்பீரமா நிற்கிறார் சாமி. இப்படி பார்க்கறான். என்னங்க இந்த பாரு, 5 புலனுக்கும் இன்பம் கடவுளால் அங்க கிடைச்சது. 5 இன்பம் கிடைச்சா வேற என்னையா வேணும்? திடீர்னு காதில் வீணை கேட்டது, நல்ல சுகமா இருந்தது. சிவபெருமான் கையில் என்ன இருக்கும்? மழு இருக்கும். ஆனால் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? சிவபெருமான் வீணை வாசிப்பாரா மாட்டாரா? சொல்லுங்க. வீணை என்னம்மா, வீணை வாசிக்கிறாரா இல்லையா? அருமையாக வாசிப்பார். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. புரியுதா? நான் சொல்லலை, எல்லாம் அங்கே இருக்கிற வார்த்தை. ஞானசம்பந்த சுவாமி. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. திருவாசகம் படிச்சிருக்கீங்கள்ல, இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க.
இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க. அவன் கோயில்ல யார் நிற்பா? இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால், தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒருபால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால், திருப்பெருந்துறை ஒரு சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டின்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. வீணையில் அவ்வளவு பெரிய ஆள். அதனால தான் இந்த ராவணேஸ்வரனுக்கு அவர் ரொம்ப வேண்டியவராக போயிட்டார். அவன் வீணை கொடியுடைய வேந்தன். அதனால் இந்த வீணையும் ஒன்றாயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. எம்பெருமானுக்கு அந்த வீணை மாசில் வீணையும், காதுக்கு வீணை, கண்ணுக்கு நிமிந்து பார்த்தேன் பௌர்ணமி சந்திரன், பூரணமான முழு நிலவு, நிலவு வெண்ணிலவு நீ எனக்கு. ஞாபகம் வருதா பாரதி? அது மாதிரி நான் வானம் நம்ம அது நிலவு. ஆகா, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும், தென்றல் காற்று வீங்கிள வேனிலும் வேனில், மூசு வண்டரை பொய்கை, பொய்கை தண்ணி நாக்குக்கு நல்லது, மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன். ஈசன்னா தெரியுமா? அழிவில்லாதவன். ஈசன்னா என்னைக்கு இருக்கிறவன் அர்த்தம். 100 கோடி பிரமர்கள் நுங்கினார், 6 கோடி நாராயணர் அங்கனே, 7 கங்கை மணலெண்ணில் இந்திரன், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. அப்பர் சுவாமி தேவாரம். திருநெல்வேலியிலே சைவ பிள்ளைமார் சிவத்தையும் தமிழையும் வளர்த்தவர்கள். அதனால தான் இவ்வளவு பாட்டை சொல்லணும்னு சொல்கிறேன். மற்ற ஊரில் பாட்டு சொன்னால் தூங்கிடுவாங்க, சார் நல்லா இருக்கு சார் பாட்டுன்னு. அதுக்காகத்தான் இவ்வளவு பாட்டு சொல்கிறேன். தமிழில் என்ன கொட்டி கிடக்குதுங்க. நம்ம இவ்வளவு சொத்தை வச்சுக்கிட்டு பூட்டி விட்டு சாவியை தொலைச்சி விட்டு உட்கார்ந்துருக்கோம். நம்மளை மாதிரி முட்டாள்கள் யாராவது உண்டா? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. நமசிவாயவே ஞானமும் கல்வியும், நமசிவாயவே நானறிவிச்சையும், நமசிவாயவே நானவின்றேத்துமே, நமசிவாயவே நன்னறி காட்டுமே. வாழ்த்தவாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்தச் சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவித் தொழாதே வீழ்த்தவா வினையேன் நெடுங்காலமே. கடவுள்கிட்ட போய் யாரெல்லாம் உருகி நிற்கிறாங்களோ அவங்க மனசுக்குள்ளே வருவானா. இந்த ஏமாத்துறான் பாருங்க சில பேர், அவனை பார்த்து அட முட்டா பயலை என்ன போய் ஏமாத்த நினைக்கிறியே அப்படின்னு சிரிப்பானா. நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை பொன்னியன் பொக்கமிக்கவர். பொக்கமிக்கவர்னா பொய் சொல்கிற பயலுங்க, உள்ள ஒன்று வச்சு வெளியில் ஒன்று பேசுகிறவன். பொக்கமிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பன் அவர் தமையினானியே. கடவுள் எங்கடா இருக்காரு? மறைஞ்சிருக்காரா உள்ளே இருக்காரா? ஞானிகளுக்கு வெளியில் இருக்கார், மற்றவங்களுக்கு விறகுக்குள்ள தீ இருக்காப்புல இருக்கார். பாலுக்குள்ள நெய் இருக்கா இல்லையா? தெரியுதா? கடையணும், புரியுதா? விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுளன் மாமணி சோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே. எத்தனை பாட்டுங்கிறீங்க? அப்பர் சுவாமி 49,000 பாட்டு, பதிகம் 700 பகருமா கவி யோகி, 7,700 4,900 பதிகம். பதிகம்னா 10 பாட்டு, 4,900 × 10 49,000 பாட்டு அப்பர் சுவாமி. அதிகம் பாடினவர் அவர் தான். அதில் இந்த பாட்டெல்லாம் இருக்குது. அதுக்குத்தான் தேவாரம்னு பேர். சம்பந்தர் பாடினதுக்கு திருக்கடக்காப்புன்னு பேர், சுந்தரர் பாடினதுக்கு திருப்பாட்டுன்னு பேர். அப்பர் சுவாமிக்கு மட்டும்தான் தேவாரம்னு பேர். இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க? தேவாரம் பாடுன்னா எல்லாத்தையும் பாடலாம். எல்லாத்துக்கும் உரிய பெயராக அப்பருடைய நூலுக்கு வைத்த தேவாரம் சிறந்து விட்டது. பாடினாரா?
பார்த்தான். சமணன் சொன்னான், மந்திரம் போட்டுட்டாரு. மந்திரம் போட்டதுனால இவரை நீற்றரை ஒன்றும் பண்ணலை. நஞ்சு கொடு, விஷத்தை கொண்டாந்து வாயில் ஊற்றினா. ஊற்றிக்க. எங்காலும் ஒருத்தர் விஷத்தை இங்கேயே வச்சவர். விஷத்தை இங்கே வைக்க முடியுமா? ஒன்றா முழுங்கணும், இல்லை துப்பணும். பெயக்கண்டும் நஞ்சுண்டு, அது முக்கியம் இல்லை, அமைவர். நஞ்சை சாப்பிட்டதுக்கு அப்புறமும் அப்படியே இருப்பாரா, நயத்தக்க நாகரிகம். அது தாண்டா திருவள்ளுவர் சொன்னார்ல, பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர், நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். நஞ்சு ஒன்றும் பண்ணலை. பார்த்தான், யானையை விடுறா. பட்டத்து யானை, பயங்கரமான யானை. எப்படி தெரியுமா? குழியை தோன்றது, அப்பர் சுவாமி அதில் புதைச்சு விடுறது. தலை மட்டும் வெளியில் இருக்கும், மற்ற எல்லாம் குழிக்குள்ளே. கற்பனை பண்ணுங்க, குழியை தோண்டி உள்ளவரை நிற்க விட்டு கழுத்தாளத்துக்கு இங்கே அப்படியே எல்லாத்தையும் பூசி விட்டு தலை மட்டும் வெளியில் நிற்கும், உடம்பெல்லாம் உள்ளுக்கு இருக்கும். யானை வேகமாக வரும், காலுனால தலையை ஒரு எத்தும். ஃபுட்பால் பார்த்துருக்கீங்களா? தலை ஃபுட்பால் எத்துனா உடம்பு துடிக்க கூட முடியாது. இப்படி கொடுமையான தண்டனை உண்டா? ஆனால் ஒன்று, அப்படி தண்டனை வச்சாதான் நாட்டில் அயோக்கியம் இங்கே ஒழுங்காவாங்க. நீங்கள் பாட்டு கோர்ட்டுக்கு கேஸுக்கு போனால் இந்த கேஸு அந்த கேஸு இழுத்துக்கிட்டே போவோம், வாய்தா வாங்கிக்கிட்டே போவோம். அதுக்குள்ளே ஆட்சி மாறிடுன்னு தப்பிச்சுக்குவோம். இந்த அநியாயமெல்லாம் கிடையாது. முஸ்லிம் நாடுகளில் தண்டனை கடுமையான தண்டனை, அவங்கள பாராட்டணும். வேறு வழியே கிடையாது. களையை எடுக்கத்தானையா வேணும். களையின்னு வளர விட்டால் பயிர் போயிருமே. பைங்கூழ் களை கட்டதனொடு நேர், திருவள்ளுவர். அது மாதிரி உள்ள போட்டாச்சு, வெளியில் தலை. யானையை அவுத்து விட்ட முரட்டு யானை ஓடி வருது. ஒரு ஃபுட்பால் அடிச்சதுன்னா இவர் தலை எங்கே போய் விழுகும்னு தெரியாது. 35,000 அடி உயரத்தில் பிளேனில் போகிறோம், கழுத்தை வெளியே நீட்ட முடியுமா? நீட்டினா அவ்வளவு தான். நம்ம ஆப்பிரிக்கா கண்டத்தில் போனால் தலை ஆஸ்திரேலியாவில் போய் விழுகுமா இல்லையா? வந்தது யானை, ஒரு பார்வை பார்த்தார். ஏய், எங்கள் அப்பாட்ட ஒரு யானை இருக்குது தெரியுமா? கணபதியின்னு பேர். பல பல காமத்தராகி பதைத்தெழுவார் மனத்துள்ளே கலமலக்கிட்டு திரியும் கணபதி என்னும் களிரும் வலமேந்திரண்டு சுடரும் வான் கையிலாய மலையும் நலமார் கெடிலப்புனலும். கெடிலம்னா எங்கே ஓடுது? திருக்கோவலூர் கெடில நதி. திருவதிகை வீரட்டானம் ஆத்துக்கு பேரு கெடில நதி. நலமார் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதும் இல்லை. அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. நச்சை வாயிலே கொணர்ந்து நண்பரூட்டு போதினும் அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து, யார்? பாரதி. உச்சி மீது வானிடிந்து விடுகின்ற போதிலும் அச்சமில்லை. அப்படியே அப்பர் சாமி அப்போ பாடுறாரு. 7ஆம் நூற்றாண்டு. பல பல காமத்தராகி பதைத்தெழுவார் மனத்துள்ளே கலமடக்கிட்டு திரியும் கணபதி என்னும் களிரும் வலமேந்திரண்டு சுடரும் வான் கையிலாய மலையும் நலமார் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம். நான் யாருன்னு நினைக்கிறேன்? நான் சிவபெருமானுடைய பக்தன். அதனாலே அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதும் இல்லை. பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம். இந்த பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம். பாரதியார். திருநெல்வேலிக்கு வந்துட்டு பாரதியாரை நினைக்காம இருக்கலாமா? என்னங்க இது? எப்படிப்பட்ட மண்ணு தெரியுமா? எல்லாம் அருமையானவர்கள் வாழ்ந்த மண்ணு திருநெல்வேலி. அதனால பாரதியார் அப்பப்போ நினப்புக்கு வர்றார். அவ்வளவுதான். யானை பார்த்துதா இவர் ஒரு சுற்றி கும்பிட்டு விட்டு எவன் ஏவி விட்டானா அவனை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுச்சு. யானைக்கும் தப்பிச்சுட்டாரா. இப்போ என்னடா செய்யலாம்? ஒரே வழி, கல்லோட கட்டி கடலில் தூக்கி போடு, வரப்படாது. முரட்டு பாறையில் உட்கார வச்சு சங்கிலியை போட்டு கட்டியாச்சு.
இவர் கடவுளேன்னு உட்கார்ந்துருக்கார். ஞாபகம் வருதா? ராத்திரி தூக்கம் வரலன்னா கையை இப்படி வச்சுக்கிடுங்க, ஒரு 10 நிமிஷத்துக்கு உட்கார்ந்துருங்க, நல்ல தூக்கம் வரும். மாத்திரை வேண்டாம், மாத்திரை போட்டால் மயக்கம்தான் வரும், தூக்கம் வராது. இந்த கை நல்லா கேட்டுங்க. இத்தனை பேர் வந்திருக்கீங்க, இந்த கையை வச்சு பாருங்களேன். ஒரு ராத்திரி தூக்கம் இல்லையா, இந்த கையை அப்படி வச்சுங்க. பேசாமல் யோகா கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்துருங்க, ஒரு 10 நிமிஷம் சுகமாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச கடவுள் பேரை சொல்லுங்க, உங்கள் சௌரியம் இல்லை நினச்சிக்கிடுங்க. சார் மாட்டேன், போனால் போகுது, சும்மாவாவது இருங்க. சும்மா இருக்கவெல்லாம் முடியாது. சும்மா இருந்தால் நம்ம ஞானியாவெல்லாம் ஆகிடுவோம், கண்டதையில் நினைப்போம். அதுக்குத்தான் கடவுளை நினைடாங்கிறது. உட்கார்ந்துருங்க, தூக்கம் நல்லா வரும். சாமி என்ன பண்ணார்? உட்கார்ந்துட்டார். கடலூர் கரையேற விட்ட குப்பம், அந்த இடத்துக்கு என்ன பேர்? கரை ஏற விட்ட குப்பம். தூக்கி கடலுக்குள்ளே போட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. எல்லாம் பார்க்குறானா, மிதக்குது கல், பாறை, அது மேலே சாமி கம்பீரமாக உட்கார்ந்துருக்கார். 16 இடத்துல திருநீர். 5 விஷயம் சொல்கிறார், 5 பாவம். திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில், நமசிவாயம்னு சொல்லாதவன். தீவண்ணர் திறம் ஒரு கால் பேசாராகில், கடவுளை பற்றி பேசாதவன். ஒரு காலும் திருக்கோயில் சூழாராகில், கோயில் பக்கமே போகிறதில்லை, கோயிலை பார்த்தா கூட இப்படி போயிடுறது. உண்பதன் முன் மலர் பறித்து இட்டு உண்ணாராகில், சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு பூவை எடுத்து கடவுளுக்கு போட்டு கும்பிடாமல் சாப்பிட்றவன். நோய்கள் கெட வெந்நீர் அணியாராகில், நோய் கெடுவதற்காக திருநீற்றை அணியாதவன். இந்த 5 பேரும் ஏண்டா பிறந்தான்? பிரம்மாவுக்கு வேலை கொடுக்கறதுக்காக பிறந்தான். பிறவி சாவு, அடுத்த பிறவி சாவு, பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே. திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில், தீவண்ணர் திறமொருகால் பேசாராகில், ஒரு காலும் திருக்கோயில் சூழாராகில், உண்பதன் முன் மலர் பறித்து இட்டு, அடுத்தவனுக்கு கொடுத்துட்டு சாப்பிடு, இட்டு உண்ணாராகில், தானா தின்னு வீணா போகாதே. விஷமாக இருந்தாலும் அமுதமாக இருந்தாலும் அடுத்தவனுக்கு கொடுத்துட்டு சாப்பிடு. உண்பதன் முன் மலர் பறித்து இட்டு உண்ணாராகில், நோய்கள் கெட வெந்நீர் அணியாராகில், அழியற்றார் பிறந்தவாறு ஏதோ என்னில் பெரு நோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே. பிறக்கிறதுக்கும் சாகிறதுக்குமே இந்த பயலையே வந்திருக்காங்கடா. இந்த பிறவியோட போதும்னு இல்லடா இவங்களுக்கு. அந்த திருநீர் கம்பீரம், அப்படியே உட்கார்ந்திருக்கார். 16 இடத்துல விபூதி, உச்சந்தலை 1, நெத்தி 2, நெஞ்சில் 2, எத்தனை ஆச்சு? 1 2 3 4. இந்த தோள்பட்டைக்கிட்ட இங்கே மேல் கை, முழங்கைக்கு மேலே, மணிக்கட்டுக்கு மேலே 3. அதே மாதிரி இங்கே 3. எத்தனை ஆச்சு? 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 விழாவில் 12, 2 முழங்கால் 14, கழுத்து 16. இந்த 16 இடத்துல விபூதியை குழைச்சு பூசினா நோய் வராது, ஜலதோஷம் வராது, சந்தோஷந்தான் வரும். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திருவாலவாயான் திருநீரு. 16 இடத்துல விபூதி, கழுத்தில் ருத்ராட்சம். ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம. கல்லும் மிதந்தது, இவரும் மிதந்தார். சார், இவரும் மிதந்தார் பரவாயில்ல, கல்லு ஏன் மிதந்தது? கல் போக வேண்டியதானே. கடவுள் என்ன பண்ணியிருக்கணும்? கல்லை கலட்டி விட்டு விட்டு திருநாவுக்கரசரே நீ மட்டும் மிதந்து வா, அப்படித்தானே சொல்லியிருக்கணும். கல்லும் மிதந்தது. ஏன்? நமக்கெல்லாம் புத்தி வர்றதுக்கு.
திருநாவுக்கரசருங்கிற ஒரு ஞானியோடு சேர்ந்ததுனால உயிரில்லாத கல்லும் மிதக்குமானால் உயிருள்ள நாம் அவரோடு சேர்ந்தால் பிறவி பெருங்கடலில் மிதக்கலாமா இல்லையா? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அதுக்காகத்தான் கல்லும் மிதந்தது. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொட கற்றுணை பூட்டி ஓர் கடலுள் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாயவே. எப்பவும் துணை கடவுள் திருநாமம் மறக்காதீங்க. எங்கூரில் ஒருத்தர் 80 வயசு சாக போறாரு. அடுத்த வீட்டில் நண்பன் வந்துட்டான். கோவிந்தசாமி, நீ நானும் ஒன்று, எனக்கு 4 வருஷம் கம்மி, உனக்கு கூட, எப்படியும் நான் ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் நானும் வரத்தான் போகிறேன். இப்போதைக்கு நான் இங்கே இருக்கேன், உன் குடும்பத்தை பார்த்துக்கிறேன், உன் பிள்ளைகளை பார்த்துக்கிறேன், உன் வியாபாரத்தை பார்த்துக்கிறேன். நான் நல்லவன்னு உனக்கு தெரியும், நான் தப்பு பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியும். சாகிற போது நிம்மதியாக சாகணும், நீ நிம்மதியாக இறந்து போ, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் உள்ளது தான். நிகழ்ச்சி நிச்சயம், நேரம்தான் சந்தேகம். ஈவெண்ட் இஸ் சர்டன், டேட் இஸ் அன்சர்டன். நிகழ்ச்சி நிச்சயம், நேரம்தான் சந்தேகம். பரவாயில்ல, நீ போயிட்டு வா, உனக்கு என்ன வேணுமா கேளு, நான் பண்ணுறேன். யார் இவர்? பண்ணுவியா? கட்டாயம் பண்ணுறேன். நீ சாக போகிற, உனக்கு பண்ணாமல் வேற யாருக்கு பண்ணுவேன்? கேளு, நான் உதவி பண்ணுறேன். நிச்சயமாக பண்ணுறேன். தனியாக போக பயமாக இருக்கு, துணைக்கு வர்றியா? வருவானா? ஆளு அட்ரஸை காண ஓடி போயிட்டேன். கந்தர் அலங்காரத்திலே மாணி அருணகிரியார் பாடுகிறார், விழிக்கு துணை திருமென்மலர்பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த படிக்கு துணை அவன் 12 தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டி ஓர் கடலுள் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாயவே. பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினு கருங்கலம் அரணஞ்சாடுதல், கோவினு கருங்கலம் கோட்டமில்லது நாவினு கருங்கலம் நமசிவாயவே. அருமையான நமசிவாய பதிகம். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலருங்காண்பது, நல் அக விளக்கு அது நமசிவாயவே. இவர் நமசிவாயன்னு பாடினாரா, கல்லும் மிதந்தது. ராஜா பார்த்தான், ஓடி வந்து காலில் விழுந்துட்டான். மகேந்திர வர்ம பல்லவ சக்கரவர்த்தி காலில் விழுந்துட்டான். கவலைப்படாத, நல்லாரு. நம்மளா இருந்தால் விடுவோமா? என்னை என்ன பாடுபடுத்தினேன், என்னை சுண்ணாம்பு கால வகையில் போட்டு இல்லை, ஒன்றை அதில் போட்டு பார்த்தா தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்படி தனியா நம்ம சொல்லுவோம். அப்பர் சாமி என்ன பண்ணார்? அருள். நல்லாரு நல்லாரு, எவ்வுயிர்க்கும் அன்பாயிரு. மகாத்மா காந்திய ஜெனரல் ஸ்மட்ஸ்ன்னு ஒருத்தன் ஜெயிலில் போட்டு விட்டான். ஜெனரல் ஸ்மட்ஸ் கோர்ட்டில் சொல்லிவிட்டாங்க, காந்தியை ஜெயிலில் போடு. இந்த ஜெனரல் ஸ்மட்ஸ் அவரை கூட்டிக்கிட்டு போனேன். ஜெயில் ரூமுக்குள்ளே தள்ளணும். பூட்ஸு காலால் முதுகில் உதைச்சான். யார? மகாத்மா காந்தியை. 40 கோடி மக்களுக்கு தலைவர். 1940 ஒட்டி பூட்ஸ் காலால் உதைச்சான். உதைச்சி தள்ளிவிட்டான். உள்ளே விழுந்துட்டார். 2 மாத்தையில் வெளியில் விட்டுட்டாங்க. வெளியில் விட்ட உடனே நேர ஸ்மட்ஸு வீட்டுக்கு போனார். உங்களுக்காக ஒரு பரிசு கொண்டாந்துருக்கேன். பரிசா? இந்தாங்க. என்ன? அவன் காலில் போடுறதுக்கு 2 பூட்ஸு, செருப்பு. என்னடா இது? மகாத்மா காந்தி செருப்பு தச்சிருக்காரு. எப்படி?
ஜெயிலில் இருக்கிற போது சும்மா இருக்கப்படாது, செருப்பு தைக்க கற்றுக்கிட்டேன். நீங்கள் தான் என்னை உள்ளே தள்ளினீங்க, அதனால் உங்கள் காலுக்கு தகுந்தாப்பில் செருப்பு தைச்சிருக்கேன், போட்டு பாருங்க. போட்டு பார்த்தா சரியாக இருக்குது. நம்மளும் தான் பேட்டா ஷூ கம்பெனியில் போய் 95 ரூபா 95 பைசாவுக்கு செருப்பு வாங்கிட்டு வரோம். ஒன்று செருப்பு நமக்கு முன்னால் போகுது, இல்லை நம்ம காலு செருப்புக்கு பின்னால் போகுது. கரெக்டாக இருக்குது. எப்படியா உனக்கு அளவு தெரிஞ்சுது? என் முதுகில் மிதிச்சிங்க. சட்டையை எடுத்து பார்த்தேன், செருப்பு அளவு இருந்தது, அதை வச்சு தச்சு விட்டேன். தாங்க இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண. இந்த நாண முக்கியம். நன்னயம் செய்து விடல். அழுதார், எழுதினார். அந்த மகாத்மா கையினால் செய்த செருப்பை நான் காலில் போட்டுக்கொள்ள மாட்டேன். என் வீட்டில் வழிபாட்டறையில் சிலுவைக்கு பக்கத்திலே வைத்து கும்பிடுகிறேன். புரியுதா? அவ்வளவு பெரிய மதிப்பு. அதே மாதிரி இங்கே மகேந்திரவர்ம பல்லவ சக்கரவர்த்தி திருவதிகை வீரட்டானத்து கோயிலை எடுப்பித்தான். குணபர வீச்சரம்னு அதுக்கு பேர். போய் பாருங்க, கோயில் அற்புதமாக இருக்கு. புறப்பட்டார். ஒவ்வொரு ஊரா, பெரிய வரலாறு. 81 வருஷம் வாழ்ந்தவர். திருஞான சம்பந்தர் எத்தனை வருஷம்? 16. அதை 2ஆல பெருக்கினா மாணிக்க வாசகர் 32, சுந்தரமூர்த்தி சுவாமி 18. அதை திருப்பி போட்டா அப்பர் சாமி 81. அட, அதுக்குள்ளே ஒரு கணக்கு வருது. 81 வயசு. இப்போ பழையாறைக்கு போறார். பழையாறையிலே சமணர்கள் உள்ள சிவலிங்கத்தை வச்சு மூடிப்புட்டு வெளியில எல்லாம் அவங்க கோயிலை தர. அதெல்லாம் முடியாது. கோயில் பாழடைஞ்சு கிடக்கு. காசியில் அப்படித்தான் இருந்தது. கோயில் பாழடைஞ்சு கிடந்தது. எங்கே? வீடுகளுக்குள்ள. ஒவ்வொரு வீட்லேயும் சிவலிங்கம் இருந்தது. எல்லாத்தையும் மூடிட்டு குடும்பம் நடத்தினாங்க. இப்போ வந்த நம்முடைய பிரதமர் மோடி ஐயா அவ்வளவு இடத்தையும் விலைக்கு வாங்கினார். அந்த மக்கள் வருத்தப்படக்கூடாதுன்னு 2 பங்கு விலை கொடுத்து வாங்கி, அவங்களுக்கு தனியாக இடம் கொடுத்து, வீடு கட்டி கொடுத்து, இந்த பகுதியை பூரா எடுத்து ஒரு பிரகாரம் ஆக்கினார். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் சிவலிங்கம் இருக்கு. அவர்கள் வேறு மதத்தைச் சேர்ந்தவர்கள். எல்லா சிவலிங்கத்தையும் கொண்டு வந்து இப்போ காசி கோயிலில் வச்சிருக்கார். போன மாதம் காசிக்கு போயிட்டு வந்தேன். நான் வருஷத்தில் ஒரு தடவை காசிக்கு போய் இந்த பேட்டரியை சார்ஜ் போட்டுக்குவேன். நீங்கள் தினம் சார்ஜ் போடுறீங்கல்ல, செல்லுக்கு சார்ஜ் போடணுமா வேண்டாமா? அப்பத்தான் பார்த்தேன், அருமையாக கட்டியிருக்கார். 70,000 பேர் நிற்கலாம். இன்னைக்கு காசி விஸ்வநாதராக உலகத்துக்கு தலைவராக அவ்வளவு பெரிய அரண்மனையில் மகிழ்ச்சியோடு இருக்கிறார். பழையாறையிலே உள்ளே சிவலிங்கம், வெளியில் சமணர்கள். உண்ணாவிரதம் இருந்தார். முதல்ல உண்ணாவிரதத்தை கண்டுபிடிச்சவர் அப்பர் சுவாமி. உண்ணாவிரதம்னா என்ன சார்? ஒரு பயலை கேட்டேன். காலையில் 7 to 8 நான் உண்ணாவிரதம் இருப்பேன். 8 to 9 எங்கள் அப்பா இருப்பார். 9 to 10 எங்கள் சித்தப்பா இருப்பார். இதுக்கு பேர் உண்ணாவிரதமா? 1 மணி நேரம். புரியுதா? இது முழுக்க பட்டினி, தண்ணி கூட குடிக்கிறதில்லை. 3 நாள் 4 நாள். வயசானவர், எப்படியும் 60 வயசு இருக்கும். அப்படி கிடக்கிறார். சிவபெருமான் கனவுல போய் ராஜாவுக்கு சொல்ல, ராஜா வந்து பார்த்து எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி பழையாறை கோயில் ஒழுங்காக கட்டப்பட்டது. இப்பவும் அந்த பழையாறை கோயிலில் போய் பார்த்தா அருமையா இருக்கு. தெரியுமா? அந்த பழையாறை கோயிலில் தான் நம்முடைய தேவாரம் கண்டுபிடிக்கப்பட்டது. புரியுதா? புரியலையா? பழையாறையில் தான் ராஜராஜ சோழனுடைய அக்கா, அவ பேர் என்ன? பரவாயில்லையே, பொன்னியின் செல்வன் வந்துட்டா எல்லாருக்கும் தெளிவாக புரியும். நல்ல வேளை நாங்கள்லாம் நாவல் படித்தவங்க. அவளுக்கு பேர் என்ன? குந்தவை பிராட்டி.
பழையாறையில் இருக்கிற பொழுது ஒருத்தர் பூ கட்டுறவர் அப்பர் சுவாமி தேவாரத்தை படித்தாராம். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே. அமெரிக்காவிலையா? இந்த மாநிலத்தே இங்கே பிறக்கணும். அந்த பாட்டை அந்த அம்மா கேட்டாலாம், ஏப்பா இந்த பாட்டு எங்கே இருக்கு? இது தேவாரம். தேவாரமா? பாட்டு நல்லா இருக்கே, வேற பாட்டு இருக்கா? இன்னும் 2-3 பாட்டு தெரியும், அதுக்கு மேலே தெரியாது. எங்கள் அப்பாருக்கு தெரியும், அவர் இப்போ செத்து போயிட்டாரு. ஐயோ, பணக்காரன் செத்து போனா கவலைப்படாதே, பணத்தை போட்டுட்டு தான் சாகிறேன். அறிவாளி செத்து போனா கவலைப்படு, அறிவை கொண்டுகிட்டே போயிடுவான். பணக்காரனுக்கு எதுக்கு ஏன் மதிப்பு கொடுத்தான்? பணத்துக்கு தானே ஏன் மதிப்பு கொடுத்தான்? பணம் இங்கே கிடக்கு. அவன் பிள்ளைக்கு சல்யூட் அடிச்சுட்டு போகிறான். அவனுக்கு அடித்த சல்யூட்டை அறிவாளி போயிட்டான்னா அறிவை கொண்டுக்கிட்டு போயிடுவான். போச்சு, எங்கள் அப்பா செத்து போயிட்டாரு, போச்சு. ராஜராஜா தம்பியை கூப்பிடுறான். சக்கரவர்த்தி எம்மண்டலமும் கொண்டருளிய தேவர் மும்முடி சோழன் வீராதி வீரன். என்னக்கா என்ன செய்யணும்? தேவாரம்னு ஒன்று இருக்கான், கண்டுபிடி. தமிழ்நாடு முழுக்க ஆளை விட்டு கண்டுபிடிக்க முடியாமல் கடைசியில் திருநாரையூர் பொல்லா பிள்ளையார் நம்பியாண்டார் நம்பி சிதம்பரத்துக்கு போய் தேவாரத்தை கண்டுபிடிச்சு எடுத்து எத்தனை பாட்டு? திருநாவுக்கரசர் 49,000, சம்பந்த சுவாமி 16,000, சுந்தரமூர்த்தி 38,000, கிட்டத்தட்ட 104,000 பாட்டு கரையானில் போச்சு. போய் பார்த்தா 8,000 சொச்சம் பாட்டு தான் கிடைச்சிது. எண்ணெயை ஊற்றி எடுத்தா 1,04,000 பாட்டில் வெறும் 8,000 பாட்டு தான் கிடைச்சி. மற்ற எல்லாம் கரையானில் போயிடுச்சு. தமிழ் அருமை யாருக்கு தெரியும்? நீருக்கு தெரியும், நெருப்புக்கு தெரியும், கரையானுக்கு தெரியும். இந்த கடங்கார தமிழனுக்கு மட்டும் தெரியாது. 8,000 பாட்டு கிடைச்சதே. நம்ம 8,000 பாட்டில் எத்தனை பாட்டை பாடம் பண்ணணும் சொல்லுங்க? எனக்கு ஒரு 500 பாட்டு பாடம், அதுக்கு மேலே முடியலை ஐயா. 8,000 பாட்டு. நம்ம ஓதுவார் ஐயாவுக்கு 32 பாட்டு பாடம், அதுக்குள்ளே விளையாடிக்கிடுவார். அதுக்கு மேலே அவர் படிக்கலை. 8,000 பாட்டையும் படிக்கலையே. நமக்கு 1,04,000 பாட்டு கிடைச்சா என்ன? 8,000 பாட்டு கிடைச்சா என்ன? நம்மளோ படிக்க போகிறதில்லை. அப்புறம் எத்தனை பாட்டு கிடைச்சா என்ன? பழையாறையில் கோயில் கட்டப்பட்டதற்கு உண்ணாவிரதம் இருந்தவர் திருநாவுக்கரசு பெருமான். ஊரா புறப்படுறார். மனசுக்குள்ளே ஒரு எண்ணம், என்ன இருந்தாலும் நான் சமணத்துக்கு போயிட்டு வந்தவன். இந்த உள்ளுக்கு ஒரு எண்ணம் இருக்கும்ல, இவ்வளவு காலம் நான் அங்கே போயிட்டனே, அங்கே இருந்தனே, கடவுளே நான் என்ன இருந்தாலும் வேற கட்சியிலிருந்து இங்கே வந்தவன் தானே. இப்போ புரியுதா? இந்த கட்சியில் இருக்கிறது வேற, வேற கட்சியிலேருந்து மாறி வர்றது வேற. நான் அப்படித்தானே வந்தவன், கடவுளே நான் வேற பக்கத்திலேருந்து வந்தவன் தானே. ஒரு கோயிலுக்கு போறார், திருப்பெண்ணாகடத்துக்கு போறார். கடவுளே ஒரு விண்ணப்பம். என்ன? எனக்கு சூலத்தையும் ரிஷபத்தையும் என் தோளில் பொறிப்பாயாக. நம்ம வீட்டு மாடுன்னு தெரிகிறதுக்கு மாட்டுக்கு ஒரு சீல் குத்துவாங்க, பார்த்துருக்கீங்களா? அடையாளத்துக்கு. எனக்கு சூலத்தையும் ரிஷபத்தையும் பொறி. பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும் என் ஆவி காப்பதற்கிச்சை உண்டேன் இருங்கூற்று அகல. இதை பார்த்தா எமன் ஓடி போயிடுவானா. துன்னார் மின்னாரும் மூவிலை வேல் சூலம் என் மேல் பொறி மேவு கொண்டல் துன்னார் கடந்தையுள் தூங்கானை மாட சுடர் கொழுந்தேன். பெருமான் சொன்னபடி பூதங்கள் வந்து 2 தோளிலும் ஒரு பக்கத்தில் ரிஷபம், ஒரு பக்கத்தில் சூலம் பொறித்தன. சிதம்பரத்துக்கு போறார், வழிபாடு பண்றார். இந்த சிதம்பரம் கோயிலில் 4 வாசல், 4 வாசல் வழியா 4 பேரும் போனாங்க. வேடிக்கையை பாருங்க.
வடக்கு வாசல் வழியா வந்தவர் சுந்தரர். தெற்கு வாசல் சீர்காழிக்கு பக்கம் யார் வந்திருப்பா? ஞானசம்பந்தர். மேற்கு வாசல்ல அப்பர் சாமி. கிழக்கு வாசல் நடராஜாவுக்கு பக்கம் மாணிக்க வாசகர். ஏன் சார் 4 பேர் 4 வாசல்ல வர்றாங்க? சண்டையா? ஒரே வாசல்ல வரப்படாதா? இல்லை, ஆண்டவனை அடைகிறதுக்கு 4 வழி. 1 கடவுள் அப்பா, நாம் பிள்ளை, இது திருஞான சம்பந்தர் ஒரு வழி. 2 கடவுள் தலைவன், நான் தொண்டன், நான் வேலைக்காரன், என் கடன் பணி செய்து கிடப்பதே. நாங்கள் இப்போ மாற்றிவிட்டோம், என் கடன் பணி செய்து கிடைப்பதேன்னு காலத்தில் மாற்றிவிட்டோம். அந்த காலத்தில் யோக்கியமாக இருந்த பொழுது என் கடன் பணி செய்து கிடப்பதே. கடவுள் தலைவன், நான் தொண்டன். 3வது கடவுள் நண்பன், நானும் நண்பன், நான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி இருப்பவன். அதனாலே அது சுந்தரமூர்த்தி சுவாமி தோழமை. 4வது கடவுள் கணவன், நான் மனைவி, கடவுள் காதலன், நான் காதலி. அதுக்கு பேரு சன்மார்க்கம். அதுதான் மாணிக்க வாசக பெருமான். மாணிக்க வாசகர் ஒரு காதலி. எங்க பேராசிரியர் டாக்டர் வாசுப மாணிக்கனார் அழகா சொல்லுவார், சமய இலக்கியத்தின் சுந்தர காண்டம் திருவாசகம். புரியுதா புரியலையா? ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் தான் நம்ம முக்கியமாக படிக்கிறீங்க. ஏன்? சுந்தரகாண்டத்தில் தான் ராமனை பிரிஞ்ச சீதை அழுதாள். அங்கே தானே அவனை பிரிஞ்சா. மற்ற காண்டமெல்லாம் ஒன்றாத்தானே இருந்தா. சுந்தரகாண்டம் பூரா ராமனை பிரிஞ்ச சீதையினுடைய அழுகை தானே. ராமனை பிரிந்து சீதை எப்படி அழுதாளோ அதே மாதிரி இறைவனாகிற சிவபெருமானை பிரிந்து மாணிக்கவாசகர் என்ற மனைவி அழுத அழுகை தமிழ். அதற்கு பெயர்தான் திருவாசகம். சமய இலக்கியத்தின் சுந்தர காண்டம் திருவாசகம். எங்கள் பேராசிரியர் டாக்டர் வாசுப மாணிக்கனார் ஒன்று எழுதுவார், ராத்திரி தூக்கம் வரலையா? ஆமாம். கண்ட கனவெல்லாம் வருதா? ஆமாம். திருவாசகத்தை எடு, 10 பாட்டை நிம்மதியாக படி, படுத்துக்கோ, நல்ல தூக்கம் வரும். தற்சிந்தனைகள் அதில் எழுதியிருக்கார் டாக்டர் வாசுப மாணிக்கனார். அவர் விபூதி பூசி யாரும் பார்த்தது கிடையாது, எல்லாம் பூச மாட்டார். ஏன்? கடவுளுக்கு எனக்கும் உள்ள உறவு எங்களுக்கு தெரியணுமே தவிர வெளியில் உள்ளவனுக்கு என்ன தெரிகிறது? அப்படி கற்பு அது. அதனை நான் விபூதி பூசி நான் பக்தன்னு ஊரில் உள்ளவனுக்கு நான் சொல்லிக்கணுமா? அது எனக்கு வேண்டாம். என் பக்தி எனக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். போய்யா, அப்படி ஒரு பக்தி அது. சரி, இப்போ எதுக்கு வந்தேன்? தில்லைக்கு வந்தார். மேற்கு வாசல் வழியாக போனார். நடராஜாவை பார்த்தார். ஆமாம், தில்லையில் நடராஜா சிரிக்கிறாரா சிரிக்காமல் இருக்காரா? என்னம்மா இத்தனை நாளாக நடராஜாவை பார்க்குறீல்ல, சிரிக்கிறாரா சீரியஸாக இருக்காரா? சில பேர் முகத்தில் அப்பளத்தை போட்டால் புரியும். கடங்காரங்க அப்படித்தான் இருப்பாங்க, சிரிக்கவே மாட்டேன். நடராஜா எப்படி இருக்காரு? குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும். அப்பர் சாமி பார்த்தாராம், நீ எப்போ வந்த? நல்லா இருக்கியா? எதில் வந்த? காரில் வந்தியா, நடந்து வந்தியா அப்படின்னு கேட்குறாராம். யாரு? நடராஜா. என்று வந்தாயனும் எம்பெருமாந்தன் திருக்குறிப்பே. நம்மளும் தான் நடராஜாவை பார்க்குறோம், அவர் நம்மளை பார்த்துந்தான் சிரிக்கிறாரு. இந்த மரமண்டைக்கு அது எட்ட மாட்டேங்குது. அவருக்கு தெரியுது, என்று வந்தாயனும் எம்பெருமாந்தன் திருக்குறிப்பே. எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் சிதம்பரத்துக்கு வந்துட்டீங்க, பக்கத்தில் சீர்காழி, அங்கே ஒரு சின்ன குழந்தை தமிழ் பாடுது. அப்பர் சாமிக்கு வயசு 61. ஞானசம்பந்தர் பிறக்கிற போது இவருக்கு வயசு கிட்டத்தட்ட 60 இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட 63 64 இருக்கும் வச்சுக்கிடுங்க. அந்த நேரம் ஒரு குழந்தை பாடுதா. யாரு? நான் பார்க்கணுமே. சிதம்பரம் பக்கம் தானே சீர்காழி. நட போயிட்டார்.
இவர் வர்றாருன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு. அங்கிருந்து ஓடி வந்தார், கட்டி தழுவி கொண்டார்கள். ஞானசம்பந்தர் இவரை பார்த்தார், அப்பரேன்னார். அப்பரே. இவர் என்ன சொல்லணும்? மகனே, அடியேன். அதான் சார் பணிவு. அடியேன். என்ன இருந்தாலும் நீங்கள் பெரிய ஆள். வயசில் 2 பேருக்கும் வித்தியாசம் கிட்டத்தட்ட 57 வயசு. சும்மா இல்லை, என் கணக்கு சரியாக இருந்தால் 60 வயசு கூட இருக்கும். ஒரு உத்தேசமாக சொல்கிறேன். என்ன சொன்னார்? அப்பரே, அடியேன். இவருக்கு எத்தனை பேர் பார்த்தீங்களா? கைலாசத்தில் தவம் இருந்த பொழுது வாகீச முனிவர், இவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிள்ளையா பிறந்த போது மறந்துட்டீங்களே, மருள் நீக்கியார். அதுக்கப்புறம் இந்த கூற்றாயினவர் பாடினார்ல, அப்போ சிவபெருமான் கொடுத்த பெயர் திருநாவுக்கரசர். அவர் சொன்னார், உன் வார்த்தை அமுதம், நீ நாவுக்கு அரசன். திருநாவுக்கரசர் யார் கொடுத்த பேரு? சிவபெருமான். அருணகிரிநாதர் யார் கொடுத்த பேரு? முருகன் கொடுத்த பேரு. அருணகிரிநாத எனும் அப்பனே போற்றி, அசுரேசர் பலமடிய வேல்விடு கரத்தனே போற்றி, கரதலக பாலி குரு வித்தனே போற்றி, பெரிய குரமாதனை புயத்தனே போற்றி, பெருவாழ்வாம் பிரமனரியா விரத தட்சிணாமூர்த்தி, பரசமய கோளரி தவத்தினால் வாய்த்த பெரிய மடமேவிய சுகத்தனே யோக்கியர் பெருமாளே. திருப்புகள் யோக்கியர் பெருமாளாம். திருப்புகள் படித்தா யோக்கியனாயிருவானா. அருணகிரிநாத எனும் அப்பனே போற்றி. என்ன அருணகிரிநாதான்னு கூப்பிட்டியே அப்பா. பேர் வச்சது யாரு? சிவபெருமான். திருநாவுக்கரசருங்கிற பேர் யாரு வச்சா? சிவபெருமான். இப்போ சம்பந்த சுவாமி அப்பரேன்னாரா, இன்னொரு பேர் சேர்ந்துக்குச்சு. வாரியார் சாமி சொல்லுவார், நான் பேச போகிறேன், அவர் பெரிய ஆள், சாதாரணமான ஆள் இல்லை, அப்பர் லோயர் இல்லைம்பர். லோயர் இல்லை, அப்பர். இதெல்லாம் வாரியார் சாமி. நாங்கள்லாம் அவர் பேச்சை கேட்டு கேட்டு வளர்ந்தவங்க. எங்கள் ஊரில் அவருக்கு முன்னால் உட்காந்து புத்தகம் வாங்குவோம். நல்ல கேள்வி கேட்பார், பதில் சொன்னால் ஒரு புத்தகத்தை தூக்கி போடுவார். எத்தனை காட்சிகள் மறக்க முடியாது. சரி, சம்பந்தரை பார்த்தாச்சு. கோயிலுக்கெல்லாம் போனாங்க, கும்பிட்டாங்க, புறப்பட்டார். நேரம் இல்லை, இல்லை, வேகமாக கிளம்புறார். திருவாவடுதுறை, திருவிடமருதூர். திருவிடமருதூருக்கு என்ன பெருமை? அந்த கோயிலில் சிவபெருமானுக்கு என்ன பேர் சொல்லுங்க? திருவிடமருதூர் மகாலிங்கம். மகாலிங்கம் என்னங்க? மதுரையில் சொக்கலிங்கம். அந்தந்த ஊரில் அவ்வளவுதான் பேர். காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர், இங்கே மட்டும் மகாலிங்கம். இதனால் மற்றதெல்லாம் கோயில், இது நாடு. புரியலையே சார்? சோழ நாடு. மேலே ஹெலிகாப்டரில் போகிறோம், வச்சுக்கிடுங்க. நான் கைலாஷ் யாத்திரை பண்ண போது ஒரு 10 கிலோமீட்டர் ஹெலிகாப்டரில் போனேன். பயந்து போச்சு. மலையை பார்த்தா மலையை ஒட்டி போகிறேன், முட்டுனான்னா நாளைக்கு பேப்பரில் வந்துடும். 8-10 கிலோமீட்டர் ஹெலிகாப்டரில் ஓட்டுறவனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருந்தேன். மறக்க முடியாது. இப்போ கற்பனை பண்ணுவோம், மேலே ஹெலிகாப்டர், கீழே சோழ நாடு, கோயில். பிள்ளையார் இருக்க வேண்டிய இடத்துல திருவலஞ்சுழி பிள்ளையார், முருகன் இருக்க வேண்டிய இடத்துல திருவேரகம் சுவாமிமலை முருகன், நவக்கிரகம் கோயிலில் இருக்க வேண்டிய இடத்துல சூரியனார் கோயில், நடராஜா இருக்க வேண்டிய இடத்துல சிதம்பரம், சண்டீசர் இருக்க வேண்டிய இடத்துல திருச்செஞ்சலூர். ஊர் இருக்கு, ஊர் அந்தந்த ஊர், அந்தந்த சந்நிதி இல்லை, அந்தந்த சந்நிதி பதிலாக ஊர். சிவபெருமான் இருக்க வேண்டிய இடத்துல திருவிடை மருதூர். அப்போ சோழ நாட்டை ஒரு கோயிலாக வைத்து பார்த்தால்
கர்ப்பக்கிரகமாய் இருப்பது, கருவறையாய் இருப்பது திருவிடை மருதூர். அதனாலே அதுக்கு என்ன பேர்? பெருமானுக்கு மகாலிங்கம்னு பேர். கனியினும் ஒரு பெயர்த்து கூப்பிட்டாரு, டேய் உனக்கு என்னடா பிடிக்கும்? மாம்பழம் பிடிக்கும்னா. உட்கார்றா, இந்தா 4 மாம்பழம் சாப்பிடு. 5வது மாம்பழம், ஐயோ வேண்டாம், நீ வாய் பொத்து போயிடும். அடுத்த ஒரு பையன் வந்தேன், 15 வயசு, உனக்கு என்னடா பிடிக்கும்? வெள்ளைக்கட்டி, இந்தா 4 வெல்லம் சாப்பிடு. 5வது வெல்லம், ஐயோப்பா வேண்டாம்ப்பா. 3வது ஒரு 20 வயசு, உனக்கு என்னடா பிடிக்கும்? கல்யாணம், பொண்ணு தான் பிடிக்கும். இந்தா கல்யாணத்தை பண்ணிக்கோ, அழகான பொண்ணு. கண்ணதாசனுக்கு கல்யாணம் பேசினாங்க. 10-12 வீட்டில் பொண்ணு சொல்லி விட்டாங்க. இந்த பையன் அழகாக இருக்கான், இந்த பையனுக்கு அப்போவெல்லாம் பழுக்கை இல்லை, நல்லா இருந்தார், இந்த பையனுக்கு பொண்ணு கட்டுறோம். அவரை கூட்டிக்கிட்டு தெருவில் போகிறாங்க, ஊர்வலம். அப்படி போகிற பொழுது அவங்க மாமா பக்கத்தில் இருக்கார். ஏ முத்தையா, உனக்கு பொண்ணு சொல்லி விட்டுருக்காங்க, இந்த பொண்ணு, அந்த பொண்ணு, அந்த பொண்ணு, 10 பொண்ணு வரிசைக்கு காமிச்சாங்க. பார்த்தாரு. வெளியே வந்த உடனே மாமா கேட்டார், ஏண்டா முத்தையா, உனக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்கு? எல்லா பொண்ணையும் பிடிச்சிருக்கு. புரியுதா? அது மாதிரி இந்த பயலுக்கு இப்போ கல்யாணம். சரி, 1 மாம்பழம், 2 வெள்ளைக்கட்டி, 3 பொண்டாட்டி கல்யாணம், 4வது ஒருத்தர் 40 வயசு. உனக்கு என்னையா பிடிச்சிருக்கு? நான் ஒரு எம்எல்ஏ ஆகணும், நான் எம்எல்ஏ ஆகணும். பதவி 4 பேரையும் கேட்குறார். இந்த இன்பமெல்லாம் எத்தனை நாளைக்கு இருக்கும்? வெள்ளைக்கட்டி கொஞ்ச நாளைக்கு, அதுவும் 5வது வெல்லம் வேண்டாம், 5வது மாம்பழம் வேண்டாம். கல்யாணம் முதல்ல அழகாத்தான் இருப்பா, வயசாக வயசாக வேல் கண்ணு கோல் கண்ணா போயிருமில்ல. வேர்க்கண்ணல் என்றிவளை வெகன்மின் மற்றிவளும் கோர்க்கண்ணல் ஆகும் குனிந்து நாலடியார். கோர்க்கண்ணா போயிருமில்ல, கோலே கண்ணா போகும்ல. அதனால அதுவும் அவ்வளவுதான். பதவி சொல்லவே வேண்டாம். மந்திரினா மந்திரி, எந்திரினா எந்திரி. பேப்பரை பார்த்தா தான் தெரியும் பதவி இருக்கா இல்லையான்னு. இதெல்லாம் விட என்னைக்கு நிற்கிறது ஒன்று இருக்கு, பேரின்பம். எது தெரியுமா? திருவிடை மருதூர் பெருமானுடைய அந்த திருவடி நீழல். அது என்னைக்கு இருக்கும். புரியுதா புரியலையா? கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும், கட்டிப்பட்ட கரும்பு தான் வெள்ளைக்கட்டி. பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் தனி முடி கவித்து ஆளும் அரசினும் இனியன் தன்னடைந்தார்க்கு இடை மருதனே. அவனை போய் சேர்ந்துட்டா அவர்களுக்கு இறைவன் இனிமையானவன். எந்த ஊரில் பாடுறாரு? திருவிடை மருதூர். ஒவ்வொரு ஊராக சொன்னால் நேரம் ஆகி போயிடும். நான் என்ன பண்ணுறது? எல்லாம் முடிச்சுதா? கும்பகோணத்துக்கிட்ட வந்தாரா? நல்லூர். மனசுக்குள்ளே ஒரு எண்ணம், பெருமானே உன் திருவடி என் தலையில் படணும். நான் என்ன இருந்தாலும் சமணத்திலிருந்து வந்தவன். இந்த தாழ்வு மனப்பான்மை உள்ளுக்கு இருக்கு. உன் திருவடி என் தலையில் படணும். இதான் பிரார்த்தனை. நல்லூர் கும்பகோணத்துக்கிட்ட போயிருக்கீங்களா? கையை தூக்குங்க போனவங்கள்லாம். நான் தான் கையை தூக்கணும். சந்தோஷந்தாயி, சந்தோஷந்தாயி. இங்கே தூக்குறாங்க 4-5 பேர். நல்லூரில் சிவபெருமான் சிவலிங்கம், தீண்டா திருமேனி. காலையில் ஒரு நேரம், 10:30-11 மணிக்கு ஒரு நேரம், 1 மணிக்கு ஒரு நேரம், சாயங்காலம் ஒரு நேரம், ராத்திரிக்கு ஒரு நேரம். எத்தனை நேரம்? திருவாசகம் ஞாபகம் வருதா? நிறங்களோர் 5 என்னம்மா? நிறங்களோர் 5 விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை. 5 நேரம். ஆக்கல், காத்தல், அடித்தல், மறைத்தல், அருளல். 5 செயலுக்கும் 5 முகம், 5 நிறம். சிவபெருமான் நிறம் மாறிக்கிட்டு இருக்கார். இன்னைக்கும் திருநல்லூர் கோயிலுக்கு போனாராம். பெருமான் சொன்னாராம், உனக்கு திருவடி தீட்சை தந்தோம்.
திருவடியை தூக்கி தலையில் வச்சார். அப்பா, நமக்கு விருப்பமானது திருவடியா திருமுடியா? நமக்கெல்லாம் என்ன பேரு? அடியார்கள்னு பேரு, முடியார்கள்னா பேரு. அடி ஆட்கள் இங்கப்படாது, அடியார்கள். நீங்க பாட்டுக்கு அடி ஆட்கள்னு பேரை மாத்திரப்படாது, அது வேற. அடியார்கள், திருவடிக்கு சொந்தக்காரர்கள். நமக்கெல்லாம் அதானிக்க பேரு. என்ன வேணும்? திருவடி தான் வேண்டும். மாணிக்க வாசகசாமி திருவாசகம் தொடங்குகிற பொழுது 17 முறை அடிக்கு வாழ்த்து சொன்னார். நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க, கரங்குவிவார் உள்மகிழும் கோன் கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க, ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரைனம் தேவன் அடி போற்றி. 17 முறை அடிக்கு வணக்கம், திருவடிக்கு வணக்கம். திருவடி தலையில பட்டுதான் சந்தோஷம். ஆகா, நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார். ஆண்டவனுக்கு முன்னால போய் நஞ்சு பாடணும், மனசு நஞ்சு உருகணும், கண்ணில் கண்ணீர் வரணும். நமக்கு குத்துனா கூட வரமாட்டேங்குது. மாமியார் செத்து போனதுக்கு மருமக வெங்காயம் உரிக்கிற போது கண்ணீர் விட்டாளாம். நமக்கு கடவுள்கிட்ட போனால் கண்ணீர் வரல, கண்டவங்கிட்ட எல்லாம் கண்ணீர் வருது. நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார். மனசு எவ்வளவுக்கு நையுதோ நம்ம பண்ணின வினைகள் அவ்வளவுக்கு நஞ்சு போயிடும். சந்தோஷம்தானே? வினையெல்லாம் நஞ்சு போயிடும். நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார், சினந்திருகு களிற்றுடிவை போர்வை வைத்தார், செழுமதியின் தளிர் வைத்தார், சிறந்து வானோர் இனந்துருவி மணிமகுடத்து ஏறத்துற்ற இனமலர்கள் போத விழுந்து மதுவாய்ப் பில்கி நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார். நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார், நல்லூரம் பெருமானார் நல்லவாரே. அங்கிருந்து புறப்பட்டார். அப்பூதி அடிகள் வீட்டுக்கு போயிட்டார். அப்பூதி அடிகள் வீட்டிலே அப்பூதி அடிகளுடைய மகன் விஷத்தினால் இறந்தவனை எழுப்பினார். அதை நம்ம பின்னால பார்க்கலாம். இன்னைக்கு நேரம் கிடையாது, நினப்பு மட்டும் வச்சுக்கிடுங்க. லேச தொட்டு இருக்கேன். 2 நாளைக்கு அப்புறம் அப்பூதி அடிகள் புராணம் வரப்போகுது, அப்போ விரிவாக பார்க்கலாம். அப்பூதி அடிகள் ஒரு ஐயர், இவர் வேளாளர். அந்த காலம் ஐயர் ரொம்ப பெரியவர், வேளாளர் கீழே நிற்கிறவர்னு நினைச்ச காலம். இவர் காலில் அவர் வந்து விழுவார். எப்போ பார்த்தாலும் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு. இந்த பையன் யாரு? மூத்த திருநாவுக்கரசு. அவன் 2வது திருநாவுக்கரசு. இந்த பொண்ணு நாவுக்கரசி, அந்த பொண்ணு திலகவதி. உங்க வீட்டுக்கு பேரு அப்பரகம். இங்க பாருடா, என்ன திருநாவுக்கரசருக்கு ஒரு ரசிகர் மன்றமே வச்சார் திங்களூர்ல. கதை ரொம்ப பெருசு, நான் இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன், மன்னிச்சுக்கிடுங்க. அந்த ஊருக்கு போனார். அந்த குழந்தை பாம்பு கடிச்சு இறந்து போச்சு. அப்பர் சுவாமிகள் எழுப்பினார். திருவாரூருக்கு போயிட்டார். தியாகராஜ பெருமானை பார்த்தார். அங்கே மார்கழி மாதம் திருவிழா பார்த்து கும்பிட்டார். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள். ஒரு பொண்ணு தியாகராஜ பெருமான் பேரை கேட்டாளாம். மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள். அவர் எப்படி இருப்பார்? செக்கச்செவேல்னு இருப்பார். சிவபெருமான் நல்ல சிவப்பு தெரியுமா? அம்பாள் மீனாட்சி. சிவபெருமான் பொன்னரம், அம்பாள் எந்நரம். இப்போ புரியுமே? அவர் அப்படி சிவப்பு.
அது அற்புதமாக பாடுறார். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள். அவர் எப்படி நல்ல அழகாக இருப்பார். மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள். பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள். எந்த ஊர்? திருவாரூர். அவனுக்கே பைத்தியமாகி விட்டாள். பேர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். அப்பா அம்மா எல்லாம் மறந்து போச்சு. அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றாள் அகலிடத்தார் ஆசாரத்தை. இந்த ஆசாரம் சடங்கு கிடங்கு எல்லாம் ஓடி போயிடுச்சு. மனசு கடவுள்கிட்ட போயிடுச்சு. தன்னை மறந்தாள். உன் பேர் என்ன? தியாகராஜனுங்கிறா. இவ பேரை கேட்டா அவன் பேரை சொல்றா. தன்னை மறந்தாள், தன் நாமங்கெட்டாள், தலைப்பட்டாள். ஐயா ஞாபகம் வருதா? தலைப்பட்டாள். இது யாரு வார்த்தை? திருவள்ளுவர். தலைப்பட்டார் தீரத் துறந்தார். ஞாபகம் வருதா? மாயை வலைப்பட்டார் மற்றையவர். அந்த வார்த்தை தலைப்பட்டாள். ஆண்டவனோட ஆன்மா மகிழ்ச்சியாய் இருக்கிறதுக்கு அப்பர் சுவாமிகள் எடுத்த வார்த்தை, திருவள்ளுவர் கொடுத்த தலைப்பட்டாள். நங்கை தலைவன் தாளே. எந்த ஊர்? திருவாரூர். எல்லாம் புறப்பட்டு போயாச்சு. திருப்புகலூருக்கு போயிட்டார். திருப்புகலூருக்கு சம்பந்த சுவாமி 2வது முறையாக வந்துட்டார். முதல்ல சீர்காழியில் பார்த்தாங்க. இப்போ 2வது சந்திப்பு திருப்புகலூர். ஆமாம், அப்பர் சுவாமி எங்கேருந்து வர்றீங்க? திருவாரூர்லேருந்து வர்றேன். திருவாரூரில் என்ன செய்தி? ஆதிரை வண்ணம், மார்கழி மாதம், திருவாதிரை தரிசனம். நடராஜா, தியாகராஜா. நடராஜாவுக்கு சிதம்பரம் ரகசியம், தியாகராஜாவுக்கு திருமேனியே ரகசியம். தியாகராஜா திருமேனியை பார்க்க முடியாது. கால் ஓரத்தில் பார்க்கலாம், 2 கையை பார்க்கலாம், முகத்தை பார்க்கலாம், வேற எதையும் பார்க்க முடியாது. இன்னைக்கு நாளைக்கும் அப்படி. தியாகராஜாவுக்கு உடம்பே ரகசியம், இவருக்கு ஆகாச வெளி ரகசியம். இது பொன்னம்பலம், அது பூ அம்பலம். இவர் நின்று ஆடுவார், அவர் இருந்து ஆடுவார். திருவாரூர். திருவாரூருக்கு போயிட்டு வந்தேன். அப்படியா? நான் போய் பார்க்கணுமே, நான் போயிட்டு வந்துடுறேன். திருஞான சம்பந்தர் திருவாரூருக்கு போனார், பார்த்தார், திரும்பி வந்தார். 2 பேருமா புறப்பட்டு திருவீழி மிளலைக்கு வந்துட்டாங்க. திருவீழி மிளலை 2 பேர். யார் 2 பேர்? திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர். வித்தியாசம் 2 பேருக்கும் கிட்டத்தட்ட 60 வருஷம். நல்ல ஞாபகம் வச்சுங்க. பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம்னா எப்படிங்கிறீங்க? சரக்குகளை பூரா பதுக்கி விட்டாங்க. இருக்கு உள்ள வச்சு பூட்டி விட்டான். 5 ரூபா அரிசியை 10 ரூபா கொடுத்தான் தருவாங்க. அப்படி ஒரு பஞ்சகாலம். ஓர் தட்டிலே பொன்னும் ஓர் தட்டிலே நெல்லும் ஒக்க விற்கும் கார் தட்டிய பஞ்சகாலத்திலும். படிக்காசு புலவர் பாடுறாரு, கார் தட்டிய பஞ்ச காலத்திலும் யார் தட்டிலும் தட்டு வாராமலே அன்னதானத்துக்கு மார் தட்டிய துறை மால் சீதக்காதி வரோதயனேன். ஷேக் அப்துல் காதர் மரக்காயர் சீதக்காதி அவரை பற்றி பாடின பாட்டு. பஞ்சம் வந்துருச்சு, என்ன செய்கிறது? சிவபெருமானை கும்பிட்டாங்க. அவர் சொன்னார், ஆளுக்கு ஒரு தங்க காசு கொடுக்குறேன். கிழக்கு சந்நிதியில் வச்சிருக்கிற காசு சம்பந்தருக்கு, மேற்கு பக்கம் வச்சிருக்கிற காசு அப்பருக்கு. எடுத்துக்கிட்டு காசை, தங்க காசு 24 கேரட்டு. இன்னைக்கு 1 லட்சம் ரூபா தாண்டிருச்சு. 8 கிராம் இன்னைக்கு 1 லட்சம் ரூபா தாண்டிருச்சு. 24 கேரட்டு தங்க காசு. வளைச்சா வளையும். ஆளுக்கு ஒரு காசு எடுத்துக்கிடுங்க. காசு எடுத்தாங்க. கடைகளில் கொண்டே கொடுத்து மளிகை சாமான் வாங்கி சாப்பாடு நடக்குது. 3 நாள் ஆச்சு. திருஞான சம்பந்தருடைய அடியார்கள் உள்ள வந்தாங்க. சாமி, என்ன ஒரு சின்ன விண்ணப்பம் சொல்லுங்க. இந்த அப்பர் சுவாமிகள் மடத்தில் காலையில் 10 மணிக்கு சாப்பாடு போடுறாங்க. நம்ம மடத்தில் சாப்பாடு 12:30 ஆகுது. பசிக்குது.
நம்மளாக இருந்தால் அங்கே சாப்பிட்டு இங்கே வந்து உட்காந்துருவேன் இல்லையா. ஒரு ஊரில் முதல் பந்தியில் ஒருத்தன் சாப்பிட்டேன். நான் உன்னை வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டேன். கடைசி பந்தியில் நான் உட்காந்து சாப்பிட்றேன், வந்து பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றேன். என்னடான்னு கேட்டால் நமக்கு பசி அதிகம். முதல் பந்தியிலையும் சாப்பிட்டு கடைசி பந்தி பாவம் ஏயா வயிறு கொண்டது தானேயா சாப்பிட போகிறேன். அது மாதிரி என்ன காரணம்? அது என்ன அப்பர் சுவாமிகள் மடத்தில் 10 மணிக்கு சாப்பாடு, நம்ம மடத்தில் 12:30 மணி. ஏன் கூப்பிடு சமயக்காரர, சாமி நீங்கள் கொடுக்குற தங்க காசை கடையில் கொடுத்தா வாங்கி இப்படி பார்க்குறேன் அப்படி பார்க்குறேன், உரைக்கிறேன், மத்தியஸ்த கடைக்கு எடுத்துக்கிட்டு போகிறேன், அப்புறம்தான் ஒத்துக்கிறேன். 2 மணி நேரம் போயிடுது. திருநாவுக்கரசருக்கு கொடுத்த காசு சுத்தமான காசு 24 கேரட்டு, உங்களுக்கு கொடுத்தது 22 கேரட்டு. செம்பு அதிகம், வாசி அதிகம். அதனால இந்த சிவபெருமான் பண்ணுறது அநியாயமா நியாயமா? என்னங்க அது யாராக இருந்தால் நமக்கு என்ன தப்பு தானையா? என்ன அவருக்கு மட்டும் வாசி இல்லாத காசு, வாசின்னா குற்றம், வாசியை திருப்பி போட்டால் சிவா, குற்றம் இல்லைன்னா சிவா, குற்றம் இருந்தால் வாசி. உங்களுக்கு மட்டும் இப்படி, அவருக்கு சிவபெருமான் ஏன் பண்ணார் தெரியுமா? திருநாவுக்கரசு பெருமான் எந்த ஊருக்கு போனாலும் கையில் ஒரு பெரிய சைஸ் தோசை கரண்டியை தூக்கிட்டு போவார். உழவாரப்படைன்னு பேர். எல்லா இடத்துலையும் குப்பை, செத்த, முள், கல் எடுத்து போட்டு கைத்திரு தொண்டு செய் கடப்பாட்டினர். பெரிய புராணம். கைத்திரு தொண்டு. திருஞான சம்பந்தர் அது ராஜா விட்டு கண்ணுக்குட்டி. அவர் சிவபெருமானுக்கு பிள்ளை, அவர் இதெல்லாம் பண்ண மாட்டார். சின்ன பிள்ளை, அது கம்பீரமாக வரும். பின்னால் 1000 பேர் வருவாங்க. அப்பர் சுவாமி ஒத்த ஆள், எல்லா இடத்துலையும் சுத்தம் பண்ணிக்கிட்டே போனாராம். இந்த கைத்திருத்தொண்டு செய்ததுக்காக இவருக்கு வாசி இல்லாத காசு. கைத்திருத்தொண்டு செய்யாமைக்காக அவர் பிள்ளையே ஆனாலும் ஞானசம்பந்தரே ஆனாலும் அவருக்கு வாசி உள்ள காசு. இதுதான் சிவபெருமானுடைய தராசு. கோயிலுக்கு போனால் சர்வீஸ் பண்ணணுமா வேண்டாமா? மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சேரையெல்லாம் தூக்கி மேலே போட்டுட்டு போகணுமா வேண்டாமா? அதுதான் சர்வீஸ். இங்கே சேர் இருக்கு, எடுத்து போடுறதுக்கு ஆள் கிடையாது. ஏதோ நம்மளால் முடிஞ்ச காரியம் ஒன்று செய்கிறோம் கோயிலுக்கு. சிவபெருமானே வாசி தீரவே காசு நல்குவீர் ஏசின் மிடலையீர். அந்த பாட்டு அருமையான பாட்டு. காஞ்சி பரமாச்சாரியார் 100 ஆண்டு வாழ்ந்த சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சொல்கிறார், கோர்ட்டில் கேஸ் நடக்குதா, உன் பக்கத்தில் நியாயம் இருக்கா? அது முக்கியம். உன் பக்கத்தில் நியாயம் இருந்து எதிராளி கோர்ட்டில் பணத்தை கொடுத்து 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 உன்னை கஷ்டப்படுத்துறானா, இந்த பதிகத்தை பாடு, தீர்ப்பு உனக்கு வரும். எந்த பதிகம்? வாசி தீரவே காசு நல்குவீர். அந்த பதிகம் சின்ன சின்ன வரி. யாசின் மிடலையீர் ஏசல் இல்லையே 4 தான். அண்ணலாலவாய் நன்னி நாந்தனை எண்ணியே தொழ திண்ணம் இன்பமே அடிகளாலவாய் படிகொள் சம்பந்தன் முடிவில் இந்தமிழ் செடிகள் நீக்குமே. மதுரையில் பாடினது திரு இருக்கு குரல்னு பேர். இந்த தமிழில் அத்தனை பாட்டு பாடி வச்சு தமிழ் இயக்கத்தை நடத்தின தமிழ் ஆகரர் சம்பந்த சுவாமி.